ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல கடகராசிக்காரர்களுக்கு திருமண விஷயத்தில் பொருந்தாத ஒரு 4 ராசிக்காரர்களை பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். கடகம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார். கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். அதே போல கடகம்ங்கிறது பாருங்க சரராசி, ஒரு நீர் ராசி, ஒரு பெண் ராசி. கடகராசியினுடைய உருவம் பாருங்க நண்டுக்கு பாருங்க பல கால் இருக்கும். அதே போல கடகராசிக்காரர்கள் பல எண்ணங்கள் கொண்டவர்கள். அதே போல கடகராசிக்காரர்கள் புகழ் பெற வேண்டும்ங்கிற வெறித்தனம் இருக்கும். எப்போதும் கடகராசிக்காரர்கள் புகழ் பெற்றவர்களாகவே இருப்பார்கள். அதே போல கடகராசிக்காரர்கள் கிட்ட பாருங்க தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவா இருக்கும். இவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். அதே போல கடகராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில. அதே போல கடகராசிக்காரர்கள் அடுத்தவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள். எந்த ஒரு காரியத்திலும் தங்களது நேரடி தலையீடு இருக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். அதே போல கடகராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு நிறைய யோசனை சொல்லுவாங்க. ஆனால் இவர்களுடைய விஷயத்தில் ஒரு சில விஷயத்தில் கோட்டை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள். ஒரு காரியத்தில் அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டாங்க. ஆனால் இறங்கிட்டாங்கன்னா ஜெயிக்காமல் விட மாட்டாங்க கடகராசிக்காரர்கள். அதாவது முயற்சியில் பாருங்க வெற்றி பெறக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். அதே போல தர்க்கம் செய்வது, குதர்க்கம் செய்வது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த தொழில் செய்தாலும் கடகராசிக்காரர்கள் முக்கியமாக பின்பற்ற வேண்டியது நேர்மை மட்டும்தான். அதே போல கடகராசிக்காரர்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் நேர்மையை பின்பற்றினால் போதும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். அதே போல கடகராசிக்காரர்கள் எந்தெந்த தொழிலில் ஈடுபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடகங்கிறது ஒரு நீர் ராசி. நீர் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலும் இவர்களுக்கு சிறப்பு வாய்ந்தது. பாருங்க, நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம், பெட்ரோல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம். அதே போல் பால் பண்ணை சார்ந்த தொழில் இவர்களுக்கு சிறப்பு தரும். அதே போல் பெயிண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அதே போல் அழகு சாதனங்கள் சார்ந்த வியாபாரம், ஜவுளி சார்ந்த தொழில், இதெல்லாம் இவர்களுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்க, நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். சரி, கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க ஒரு ராசிக்கு 6வது ராசி 8வது ராசி என்றைக்குமே பாருங்க ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஆதிபத்திய ரீதியில் 6ஆம் இட ஆதிபத்தியம் 8ஆம் இட ஆதிபத்தியங்கள் பாருங்க கொஞ்சம் கொடுமையான ஆதிபத்தியங்கள். பொதுவாக 6வது ராசி 8வது ராசிலாம் ஒரு ராசிக்கு மறைவு ராசி, மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறது தான் 6ஆம் இடம் 8ஆம் இடம். அப்போ இந்த 6வது ராசியும் 8வது ராசியும் என்றைக்குமே பொருத்தம் வராதுங்க ஒரு ராசிக்கு. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு 6வது ராசி பாருங்க தனுசு ராசி, 8வது ராசி கும்பராசி. இந்த 2 ராசிக்காரர்களால் கடகராசிக்காரர்கள் என்றைக்குமே ஒரு திருப்தி, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது இல்லாது போகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 6ஆம் இட ஆதிபத்தியங்கள் கெட்டவை. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு, அதே போல் எதிரிகள், எதிர்ப்பு, தவறான முடிவு, தவறான திட்டம், இதெல்லாம் சொல்கிறது 6ஆம் இடம். அப்போ அந்த 6வது ராசி என்றைக்குமே சிறப்பு தராது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு 6வது ராசியான தனுசு ராசிக்காரர்களால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் 6வது ராசியை தாங்க திருமணம் செஞ்சுருக்கேன். பிறப்பு காலத்தில் கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்தால் 6ஆம் இட ராசி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல ஏதாவது பாவக்கரங்கள் இருந்து அது ராசியாக வந்தால் அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு 8வது ராசியான கும்பராசிக்காரர்களாலையும் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருக்காதுங்க. இப்போ பாருங்க, 6வது ராசி உங்களுக்கு ராசிக்கு 6வது ராசி தனுசு. அதே தனுசுலேருந்து எண்ணிங்கன்னா பாருங்க கடகம் 8வது ராசியாக வரும். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு 8வது ராசி கும்பம். அந்த 8ஆம் இடத்துலேருந்து கடகத்தை எண்ணிங்கன்னா 6வது ராசியாக வரும். அப்போ இந்த 6, 8ங்கிறதுனால வாழ்க்கையில் இந்த 6வது ராசி 8வது ராசி என்றைக்குமே ஒரு பொருத்தமில்லாத ராசியாக தான் வரும். சரி, நான் 8வது ராசி தாங்க திருமணம் செஞ்சுருக்கேன், வாழ்க்கையில் நான் ரொம்ப சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் 8ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்தால் அந்த ராசிக்காரர்களால் உங்களுக்கு நன்மை தான், அதனால் பாதகம் இல்லை. பிறப்பு காலத்தில் கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல ஏதாவது பாவக்கரகம் இருந்து அது ராசியாக வந்துட்டால் அதை விட கொடுமையான பலன்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பொதுவாக 6வது ராசி 8வது ராசி தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ராசி அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அதே போல் முக்கியமாக பாருங்கள், திருமண பந்தத்தில் ஒரு 4 ராசிக்காரர்கள் என்றைக்குமே ஒத்து வர மாட்டார்கள். அவர்களால் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கவே செய்யும். அது என்னென்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராசிக்கு 3வது ராசி, 11வது ராசி, 6வது ராசி, 8வது ராசி. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு 3வது ராசி பாருங்கள் கன்னிராசி, 11வது ராசி பாருங்கள் ரிஷபராசி. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு திருமண விஷயத்தில் மட்டும் இந்த 3வது ராசி 11வது ராசி என்றைக்கும் விளக்கப்பட வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் 3வது ராசி தாங்க திருமணம் செஞ்சுருக்கேன், 3ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருக்கும், அதனால் உங்களுக்கு 3வது ராசினால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். அதே போல் நான் 11வது ராசியை தாங்க திருமணம் செஞ்சுருக்கேன், நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு காலத்தில் 11ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருக்கும், அதனால் அப்படி இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பொதுவாக 3வது ராசி 11வது ராசினால் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் திருமண பந்தத்தில் இருக்காதுங்க கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் 6வது ராசியும் 8வது ராசியும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அப்போ கடகராசிக்காரர்கள் திருமண விஷயத்தில் மட்டும் இந்த 3வது ராசியான கன்னி ராசி, 6வது ராசியான தனுசு ராசி, 8வது ராசியான கும்பராசி, 11வது ராசியான ரிஷபராசி இதெல்லாம் திருமண விஷயத்தில் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் திருமண விஷயத்தில் பாருங்கள், கடகராசிக்காரர்களுக்கு சில நட்சத்திரங்கள் சுத்தமாகவே பொருந்தாது. அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ கடகராசியில் ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க, அவங்க புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னு வச்சுக்கிங்க. அவங்களுக்கு ஒத்து வராத நட்சத்திரங்கள் ஆயில்ய நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாதுங்க. கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த பெண்கள். அதே போல் ஒரு பெண் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க, கடகராசியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதம், பூரம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் ஒரு பெண் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அதே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் பூரம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம், அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் ஒரு ஆண் கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சிங்க, அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதம், விசாக நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் ஒரு ஆண் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சிங்க, அவங்களுக்கு பரணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் ஒரு ஆண் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சிங்க, அவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. அப்போ பாருங்க, கடகராசிக்காரர்கள் என்னென்ன நட்சத்திரம், ஒரு ஆணாக இருந்தால் என்ன நட்சத்திரம் பொருந்தாது, ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன நட்சத்திரம் பொருந்தாது என்பதை பார்த்து பாருங்கள் திருமண விஷயத்தில் சேர்ப்பது நல்லது. அதே போல் ஒரு ராசிக்கு 6வது ராசி 8வது ராசி வாழ்க்கையில் என்றைக்குமே ஏற்றம் தராது. அதுக்கு சில பொருத்தங்கள் இருந்தால் சேர்க்கலாம். ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தால் அது ஒன்றும் பெரிய தவறு வராது. அதே போல் 3வது ராசியும் 11வது ராசியும் விளக்கப்பட வேண்டிய ராசி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் வணக்கம்.